வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லபடியாக இருக்கேன். உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சந்தோஷம். கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் எதுவும் விளக்கம் கிடைக்குதான்னு பார்க்கலான்ட்டு. சொல்லுங்க, கேளுங்க. கேட்க வேண்டியதானே? கேட்டதான் நம்ம தமிழர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம். அவங்க வந்து இப்போ சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சித்திரை வருடப்பருப்புங்கிறாங்க. சரி. சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தை தான் எங்களுக்கு வந்து வருடப்பருப்புங்கிறாங்க. ஒரு முரண்பாடாக இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கருத்து? இல்லை, உண்மைதான். அதாவது என்ன சொல்ல வந்தால் முரண்பட்டு மாறுபட்டு நிற்கிறது உண்மைதான். தமிழ் வருடப்பிறப்புன்னு சொல்கிறது தமிழ் வருடப்பிறப்பு. எது சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பிறப்பு. அதை ஏன் தமிழ் வருடப்பிறப்புன்னு சொன்னோம்னா, அதாவது நம்மளுடைய கணக்கு வந்து தமிழன் வந்து பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே கணக்கு பண்ணிட்டான். பஞ்சாங்கம்லாம் கணக்கு பண்ணிட்டான். கணக்கு எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு சொன்னால், சூரியன் வலது பக்கம் போகிறதும் இடது பக்கம் வந்து வர்றதும், இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு இடத்த தென் திசையில் போயிட்டு திருப்பி வர்றதுக்கு 3 மாதம், வட திசையில் போயிட்டு ஒரு திருப்பி வர்றதுக்கு 6 மாதம். 3 மாதம் போகும், 3 மாதம் வரும். தெற்கு பக்கம் 3 மாதம் போகும், 3 மாதம் வரும். இதை வந்து பல மாதிரி சொல்லுவாங்க, பல மொழியில் பல மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து என்ன உத்தராயணம் மகாயானம் சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த அளவில் வந்து எந்த பக்கமும் போயிட்டு உச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரான நிலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு டைம் வந்து இருக்குன்னா 365 நாள். கரெக்டாக வந்து நாளிகையின் கணக்கு அன்னைக்கு வச்ச கண்டுபிடிச்சி தமிழன் கண்டுபிடிச்சி அன்னைக்கு சொன்ன அந்த 365 நாள் அந்த நாளிகை கணக்கு கொஞ்சம் கூட மாறாது. இதுவரை மாறவே இல்லை. அந்த கணக்கு சரியாக இருக்குது. அப்போ அந்த கணக்கு பிரகாரம் வந்து சித்திரைங்கிறது சூரியனுடைய கணக்கை மனிதன் கலந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் அது நாட்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் அந்த உண்மையாக கொண்டு வந்த ஒரு கணக்கு தான் சித்திரை. சித்திரைன்னு சொல்லக்கூடியது வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு. தமிழ் அன்னைக்கு தான் அப்படி தான் ஆரம்பம் வச்சுருக்காங்க. எப்போ சூரியன் உச்சிக்கு வருதோ அன்னைக்கு கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதுதான் உண்மை. தை மாதம் 1ஆம் தேதி வந்து நமக்கு வந்து தமிழர் திருநாள். என்ன காரணம்னு சொல்லணும்னா, தமிழர்கள் நம்மெல்லாம் வந்து பல மதத்தாக இருந்து பல மதங்களாக இருந்தவங்க எந்த மதத்தில் இருந்தோம் தெரியல. ஆனால் முஸ்லீமாக நம்ம மாறியிருக்கோம். முஸ்லீமாக இருந்து இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கத்துக்கு இப்போ 1700 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் வந்து பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளாம் தமிழர்கள்னால் அந்த தமிழ்நாட்டிலிருந்து பிறந்து வளர்ந்தக்கூடிய தமிழர்கள். அப்படி இருக்கக்கூடிய நம்ம இஸ்லாத்தை நம்மளுடைய அப்பா யாரோ ஒரு அப்பா ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அப்போ பிறப்பால் வந்து நம்ம என்ன தமிழர்கள் தான். நம்மளுடைய மொழி தமிழ் மொழி. ஆனால் இந்த இந்த பிறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை மாதப்பிறப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் தான் முக்கியமாக மாதப்பிறப்புன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, மாதம் 12 மாதத்தில் ஒரு சிறப்பான மாதம் தை மாதம். தை மாதம் 1ஆம் தேதி வந்த உடனே எல்லா வகையான காய்கறிகளும் எல்லா வகையான பழங்களும் கிடைக்கும். எல்லா வகையான பழங்களும் எல்லா வகையான காய்கறிகளும் கிடைக்கும். அதை தங்களுக்குள்ள பிரித்து பகிர்ந்து, என் வீட்டில் விளைஞ்சது உங்கள் வீட்டுக்கும், உங்கள் வீட்டில் விளைஞ்சது அவங்க வீட்டுக்கும், அவங்க வீட்டில் விளைஞ்சது அவங்க வீட்டுக்குமா நினச்சிக்கிறாங்க. கொடுத்து அனுப்பிவிட்டு அங்கேருந்து வரக்கூடிய வாங்கி வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் வந்து என்ன செய்ய ஒரு ஒற்றுமையோட சந்தோஷத்துக்குள்ளே வாழக்கூடிய ஒரு நாள் தான் தமிழர் திருநாள். இது தை மாதம் 1ஆம் தேதி தமிழர் திருநாள். அது வந்து திருநாள் தான் சொல்லலாம். வருடப்பிறப்பாக இருந்தால் சொல்லலாம், கொண்டாடலாம். மாசப்பிறப்புன்னு சொல்லி கொண்டாடலாம். திருநாள்னு சொல்லிடலாம், என்ன பேர் வச்சாலும் அந்த பேருக்கு ஒரு புது பேர் வச்சு கொண்டாடலாமே ஒழிய வருஷப்பிறப்பு, அதாவது ஆண்டு பிறப்பு, புத்தாண்டு பிறப்புங்கிறது சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் சரியாக நம்ம வந்து செய்ய முடியும், அதை பின்பற்ற முடியும். அப்போ நமக்கு பின்பற்றக்கூடிய நல்ல நாள், ஒரு முக்கியமான நேரம் அந்த சித்திரை மாதத்தில் இருந்தால் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அது சரியான கணக்குங்கிறது தான் முக்கியமான கணக்கே ஒழிய வேறொன்றும் இல்லை. நிச்சயமாக சித்திரை மாதம் 1ஆம் தேதி என்பது வருடத்திலே நாட்காட்டின்னு சொல்லக்கூடியதையும் நல்ல நேரம் கெட்ட நேரங்களை பார்க்குறதையும் நம்மளுடைய கிளைமேட், அதாவது என்ன சொன்னாங்க சீதோஷ்ண நிலையை வந்து கரெக்டாக தெரிஞ்சுருக்கும். ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் 2 மாதம், 2வது 2 மாதம், 3வது 2 மாதம் மாதங்களை பற்றி கனெக்ட் பண்ணி அதை சொல்லிக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு 2 மாதத்துக்கு வரவே எப்படி நம்மளுடைய சீதோஷ்ண நிலை மாறுது அப்படிங்கிறத கணக்கிடுறதுக்கும் வச்சுக்கிட்டது தான் நம்மளுடைய இந்த சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் வந்து நம்மளுடைய கணக்கு அதான் கணக்க வழிய வேற ஒன்றும் கிடையாது. எனவே நம்ம என்ன செய்ய சொன்னோம்னா சித்திரை மாதத்தை வந்து குழப்பிக்கிறாம
சித்திரை மாதத்தை வந்து சித்திரை மாதமாகவும் தை மாதத்தை வந்து தை மாதமாகவும் எப்படி நம்ம கொண்டாடணுமோ அது மாதிரி தான் கொண்டாடணும். கொண்டோம்னா யாருக்குமே எந்த ஒரு இடையூறும் இருக்காது. ஆமா. இது வந்து வாக்குவாதங்கள் பண்ணுறது, இது மனோ பிரச்சனைகள் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று தான். பெரியவங்க அப்பவே செஞ்சு வச்சுட்டாங்க. தக்கா இருக்கு. பல்லாண்டு காலமாக என்ன வந்ததுக்கு அதை மாற்றி நமக்குள்ள என்ன செய்ய வேண்டியதில்லை. சண்டை கட்சிகளோட பிரச்சனைகள் ஏற்படுத்திக்க வேண்டியதில்லை. சந்தோஷமாக இதை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா சந்தோஷமாக நிச்சயமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற சந்தேகம் இருக்கா? பெரிய நல்ல விளக்கத்தை கொடுத்துட்டியா. ரொம்ப அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம்.